இட்ஸ் பொறுச்சின் மலை எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ரயானும் சௌந்தர்யாவும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஆர் 2 ஹவருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா, உட்காந்து பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரா. என்னடா பேசுவீங்க? என்னடா பேசுவீங்க? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்கன்னா, கேட்டுகிட்டே இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இது ஃபர்ஸ்ட் டே கிடையாது. ஸோ நிறைய நாள் இவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீஸ் டாஸ்க்கை பற்றி வந்து பேசும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு ரயான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி உங்கள் அப்பா வருவாரா? எப்படி பேக்கரியிலலாம் ஆள் விட்டுட்டு வருவாங்களா? இல்லை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பேக்கரியிலலாம் வந்து ஆள் இருப்பாங்க. ஆள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அப்பா வருவார். ஆனால் அப்பாலாம் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து 3 பேர் வரணும் அப்படின்னு இருக்குது. பட் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரயான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷாக் கொடுத்தாங்க. யாருக்கு? சௌந்தர்யாவுக்கு. என்ன சொல்லி அப்படின்னா, எங்கள் அம்மா வந்தோடனே வந்து உன்னை தான் திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, எதுக்கு என்ன திட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எது பேசுகிறதானாலும் பகலில் பேசுங்க. எதுக்கு நைட் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறீங்கன்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு சொன்னோடனே சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரே பதட்டமாகி போச்சு. ஸோ என்னடா அப்போனா அவங்க அம்மா என்ன திட்ட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஸ்டாஸ்க்குலாம் பல சம்பவங்கள் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்போது இந்த வாரம் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துருச்சு வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லின் ஃபேமிலி உள்ளே வந்து சௌந்தர்யா வந்து நிறைய விஷயங்கள் வந்து போட்டு ஜாக்லின் கிட்ட வந்து உடைப்பாங்க. பின்னாடி பேசினது எல்லாமே. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் பிக் பாஸ் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிடறாரான்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே எல்லா சீசன்லேயும் வந்து டான்ஸ் மராத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடக்கும். அந்த ஒரு டாஸ்க் இந்த சீசனில் இப்போ வரையும் வந்து நடக்கலை. ஸோ அதனால் அடுத்த வாரம் அந்த டாஸ்க்கை வச்சுட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கை 13th வீக் மூவ் பண்ணிடுறாங்களா இல்லை என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பாய்.